Hello friends, welcome to our channel. நாலொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான ஈவினிங் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் வெச்சு தாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். என்ன வெஜிடபிள்னு பாத்தீங்கன்னா புடலங்காய் தாங்க. புடலங்காயில ஒரு ரிங்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம். ரொம்பவே கிறிஸ்பா இருக்கும். இந்த ரெசிபியோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா புடலங்காயோட டேஸ்ட் சுத்தமாவே தெரியாதுங்க. காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த காயில தான் நம்ம செஞ்சிருக்கோங்கிறது சுத்தமா கண்டுபிடிக்க முடியாதுங்க. கிறிஸ்பியா டேஸ்டியா எப்படி இந்த ரெசிபி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்காக வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுள்ள புடலங்காயை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி தின் ஸ்லைஸா உங்களுக்கு ரவுண்டா கட் பண்ணியிருக்கேன். அதாவது வளையல் மாதிரி உள்ள இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடுங்க. இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக சில மாவுகள் போட்டு நம்ம கரைக்கணுங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா நான் மைதா மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்காக வரமிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்னும் காரம் கொஞ்சம் கூடுதலா வேணுங்கிறதுக்காக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா நான் இந்த ரெசிபியில சிவப்பு அவல் யூஸ் பண்ணியிருக்கேங்க. சிவப்பு அவலை மிக்சியில ட்ரையா போட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். புடலங்காயை பாத்தீங்கன்னா மாவுல தோய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுல பெரட்டி எடுத்து எண்ணெயில பொரிக்க போறோம். தேவையான பொருட்கள் இவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரீ டைமாக இருக்கும்போதே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இந்த ரெசிபி செய்யறது ரொம்பவுமே ஈஸிங்க. ரொம்ப நாள் மாவு ஸ்டாக் வச்சிருந்தோம்னா செல்லு பிடிக்கிறதுக்கு பூச்சி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதுக்கு முதல்ல நம்ம சளிச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கு நான் சல்லடையில் மைதாவை கொட்டிக்கிறேன். கார்ன்ஃபிளவர் மாவையும் சேர்த்திக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் சோடாவும் சேர்த்திக்கிறேங்க. பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சமையல் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம். இதில் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லைங்க, ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். ஒரு மீடியம் பதத்தில் நீங்கள் கரைச்சிக்கோங்க. வீடியோவுக்காக பார்த்தீங்கன்னா நான் பீட்டரில் வச்சு கரைக்கிறேங்க. ஆனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கை தான். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா கலந்து வச்சிருக்கிற மாவில் புடலங்காய் ரிங்ஸை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த புடலங்காயை நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டுங்க. இந்த சிவப்பு அவல் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஒரு தட்டில் போட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அதில் நல்லா பெரட்டி எடுத்துடுங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. ஏன்னா அப்போ தான் நல்லா அந்த புடலங்காய் ரிங்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வருங்க சாப்பிடும்போது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது செய்கிற நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுப்பில் எண்ணெயை வச்சுக்கோங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிரட்டும். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற புடலங்காய் ரிங்ஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. நல்லா முருகல் ஆகிற வரைக்கும் நீங்கள் வேக விடுங்க. இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம பொரிச்சு எடுக்கிறத அதில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ இந்த சிவப்பு அவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம் மட்டும் இல்லை, ரொம்ப நேரமுமே அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சுங்க. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிட்றேன். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவுமே கிறிஸ்பியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற சிவப்பு அவல் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அப்படியே கிளிட்டர்ஸ் மாதிரி மின்னதுங்க. இது ரொம்பவுமே கிறிஸ்பாக இருக்குது. எப்பயுமே ரெகுலராக செய்கிற ஸ்நாக்ஸை விட இந்த மாதிரி வித்தியாசமாக வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைகளாகட்டும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் நீங்கள் எதில் செஞ்சீங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு புடலங்காயோட டேஸ்ட்டு சுத்தமாக இதில் தெரியலிங்க. புடலை ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா டீயோட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஆப்டாக இருக்கும். வித்தியாசமான ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை மற்றொரு டேஸ்டியான சமையல் ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.